நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் திலகபாமா சாணார்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது சாணார்பட்டியில் பூ வியாபாரம் செய்யும் பெண் ஒருவர் முதலில் சாராய கடையை மூடச் சொல்லுங்கள், இதனால் பல்வேறு பெண்கள் பாதிப்படைகின்றனர் எனவும் தண்ணீர் கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டுகளை அடுக்கிக் கொண்டே சென்றார். இதனை கேட்ட வேட்பாளர் திலகபாமா தான் வெற்றி பெற்று வந்தால் மதுக்கடைகளை மூட நடவடிக்கை எடுப்பதாகவும் குடிநீர் பிரச்சினை உடனடியாக தீர்வு செய்து வருவதாகவும் உறுதியளித்தார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு, மேற்கு, மொடக்குறிச்சி, குமாரபாளையம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதில் 21,805 முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகள் 9,824 பேரும் உள்ளனர். அவர்களுக்கான தபால் வாக்குப்பதிவானது இன்று காலை முதல் விறுவிறுப்பாக துவங்கி நடைபெற்று வருகிறது. 7 குழுக்கள் தொகுதிகள் முழுவதும் நேரில் சென்று முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடையே தபால் வாக்குகளை பெற்று வருகின்றனர். இதில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்புடன் வீடு வீடாக சென்று தபால் வாக்குகள் பெறப்படுகிறது. ஒசூர் பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 5,08,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் பகுதிகளில் வெவ்வேறு இடங்களில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மத்திகிரி பகுதியில் தர்ஷன் என்பவர் ஆவணங்களின்றி வேனில் கொண்டு வந்த 1.45 லட்சம் ரூபாய் பணத்தையும், அலசநத்தம் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் ஆவணங்களின்றி விஜய் என்பவர் கொண்டு வந்த 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் மற்றும் நல்லூர் பகுதியில் நாகராஜ் என்பவர் காரில் கொண்டு வந்த 1.63 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தையும் தேர்தல் பறக்கும் படையினரால் கைப்பற்றப்பட்டது. இதையடுத்து 5,08,110 ரூபாய் பணம் கருவூலத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நுழைந்த பாம்பை தீயணைப்புத் துறையினர் லாவகமாக பிடித்தனர். தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் கூட்டரங்கு அருகே தேர்தல் தொடர்பான அனுமதி கடிதம் பெறும் அலுவலகம் அமைந்துள்ளது. இந்நிலையில் அலுவலர்கள் பாம்பு சத்தம் கேட்டதால் உடனடியாக தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். பின்னர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பாம்பை பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். பின்னர் அலுவலக கதவை உடைத்து பாம்பை லாவகமாக பிடித்தனர். இதையடுத்து பிடிபட்ட பாம்பை பாதுகாப்பாக எடுத்துச் சென்றனர். பல்லடம் அருகே சட்டவிரோதமாக சிலிண்டரில் உள்ள எரிவாயுவை வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு மாற்ற முயன்றபோது தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த சின்னி கவுண்டன் பாளையம் பகுதியில் சாமிநாதன் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் உள்ள வீட்டில் முருகன் என்பவர் சிலிண்டரில் இருந்து எரிவாயுவை வணிக பயன்பாட்டு சிலிண்டருக்கு மாற்றி விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் எரிவாயுவை மாற்ற முயன்றபோது எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் முருகன் மற்றும் செல்வகணேஷ் ஆகிய 2 பேரும் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் முதலுதவி சிகிச்சை அளித்த பின் மேல் சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பலூர் அருகே உரிய அனுமதியின்றி மது விற்பனை செய்த நபர்களிடமிருந்து 340 மது பாட்டில்களை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பெரம்பலூர் அடுத்த அம்மாபாளையம் கிராமத்தில் பெரம்பலூர் துறையூர் சாலையில் தேர்தல் பறக்கும் படையின் வட்டாட்சியர் சுகுணா தலைமையில் நிலையான கண்காணிப்பு குழுவினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரசு மதுபான கடை அருகே ஒரு அறையில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவதாக கண்காணிப்பு குழுவினருக்கு தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் அங்கு சென்று சோதனை மேற்கொண்ட போது அம்மாபாளையம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜசேகர் என்பவர் மது விற்பனையில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதனையடுத்து அவரிடமிருந்து 51,000 ரூபாய் மதிப்பிலான 340 மது பாட்டில்களை பறிமுதல் செய்த குழுவினர் பெரம்பலூர் மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு அலுவலகத்தில் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இதுகுறித்து ராஜசேகர் மீது மதுவிலக்கு அமலாக்கத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
சிறுத்தைக்கு 7 to 8 வயது வரை இருக்க வாய்ப்புள்ளதாக தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் சிறுத்தை பதுங்கியுள்ள ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் திருச்சி மண்டல தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் IFS ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சிறுத்தை நடமாட்டம், அதன் நகர்வுகள் தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் வனத்துறை அதிகாரிகள், கால்நடைத்துறை மருத்துவர்கள் இப்பகுதிகளில் இருப்பதாகவும் தெரிவித்தார். சிறுத்தைக்கு ஏற்படும் இடையூறுகளை பொறுத்து அதன் வேகம் அதிகரிக்கும் எனவும், சிறுத்தைக்கு 7 to 8 வயது வரை இருக்க வாய்ப்புள்ளதாக கூறினார். மேலும் இரவில் சிறுத்தைகளை கண்காணிப்பதற்கு தெர்மல் ட்ரோன் கேட்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.